வைகுண்டத்தை புடுபுடுக்காரனா வந்துட்டு வீட்டுக்குள்ளே அமுச்சு விட்டுறாரு. அவங்களும் போயிட்டு இந்த வீட்டுக்கு கெட்டது நடக்க போகுது, நீங்கள் வந்துட்டு நல்ல எண்ணம் இல்லை, அதனால் இந்த வீட்டுக்கு இது வரப்போகுது அது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க செம்ம காண்டாயிடுறாங்க. கான்ஸ்டபிள் வந்துட்டு போயா எங்கேருந்துன்னு சொல்ல, நீ ரத்தத்துக்கு இது பண்ணிவிடுவேன், என்னை எதுனா எதிர்த்து பேசணும்னான்ட்டு அவர் மேலே திருநீரை தெளிச்சு விட்டுறாரு. அப்புறம் வைஜெயந்தி இதை கேட்டு என்னது இது நான்சென்ஸ் சொல்லிட்டு வராங்க. அவங்க அம்மாவும் கூடவே வராங்க. எதுவும் சொல்லாதிரி, அமைதியாக இரு, அவங்க இந்த டைமில் தான் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இந்த பக்கம் வீராவும் இவங்களும் வந்துட்டு போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுடெல்லாம் எகிரி குச்சி போயிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்னடா பண்ணலாம், எதுவுமே கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு போயா எங்கேருந்து வைஜெயந்தி சொல்கிறாங்க. நான் இவர் போகாமல் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு உடனே இருக்கு உனக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் துப்பாக்கி எடுத்துக்கிறாங்க. அந்த துப்பாக்கி எடுக்கும்போது ஒரு பேப்பர் கீழே வேண்டியது. அந்த பேப்பரில் தான் விஷயமே இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்துட்டு அதில் போட்டிருக்குது. அவர் பண்ண தப்பு எல்லாமே இருக்குது. அதை வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணிடுறாங்க. பரணி எடுத்துகிட்டு உடனே அவரோட ஃபோட்டோ கிட்டே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. அப்புறம் ஜெயிலில் போயிட்டு இவர்கிட்ட இதுதான் பிரச்சனை, நீ மறைமுகமாக அதில் சம்மந்தப்பட்டிருக்க, அவங்க ஹஸ்பண்டோட இதுவில் அந்த ஆள் வந்துட்டு நகையெல்லாம் கொள்ளடிக்கு வந்தார், அவ்வளோதான், நான் எதுவும் பண்ணலை, போலீஸில் சொன்னேன், இன்ஃபார்ம் பண்ணாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக அவங்க மேலே கோவத்தில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, மிச்சத்தை நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. மறுநாள் வீட்டில் வந்துட்டு இங்கே கோகுல அஷ்டமிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வைஜெயந்தி சந்தோஷமாக அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோ பூ போடுறதுக்காக அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஹஸ்பண்டோட ஃபோட்டோவே காணும். அப்புறம் அவங்க பையன் வந்துட்டு சொல்கிறாரு, கௌதம் இந்த மாதிரி அப்பாவை பற்றின டீட்டெயில்ஸ் இருந்த பேப்பர் எதுவுமே இல்லை, என்னாச்சு, யாரோ திருடி இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் பண்ணியிருப்பா, இதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு குருவை கூப்பிட்டு எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லிட்டு இருக்காங்க வைஜெயந்தி. இன்னொரு பக்கம் இந்த சாமி கும்பிட்டெல்லாம் தேவையா, என் பையன் ஜெயிலில் இருக்கான்ற மாதிரி வைகுண்டம் சொல்ல, அதெல்லாம் பண்ணிக்கலாம் மாமா, அவன் வந்துடுவான், அதனால தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து சாமி கூப்பிட்டு முடிக்கிறாங்க. கரெக்டாக பாட்டு பாடுறாங்க. நம்ம பரணி கரெக்டாக நம்மளோட சண்முகம் வந்து சேர்றாரு. அவர் பார்த்தோன்னா சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் வைஜெயந்தியை பார்க்கறதுக்கு வீரா, பரணி, சண்முகம் 3 பேரும் போகிறாங்க. நடு காரை வந்துட்டு நிப்பாட்டி இது பண்ணுறாங்க. என்னது இது, போலீஸ்காரி இப்படியெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெயிலேருந்து வந்துட்டியான்ற மாதிரி கேட்க, ஆமாம் மேடம், உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கலான் இருக்கு, உங்களோட பொருள் உங்ககிட்டே கொடுத்துலான் இருக்கு, இருங்கன்னு சொல்கிறாங்க. வீராவா அப்படின்னு சொல்லி கேட்க, வீராவை எக்காரணத்துக்கு ஒன்றும் உங்ககிட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா போய் எடுத்துக்கலான்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டோட ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. ஓ, நீ தான் வீட்டில் வந்து திருடுனியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இது பண்ணுறாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க போலீஸ்காரன் மேடம், உங்களை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வந்து காமிக்கிறாங்க. அவங்க பையன்லாம் படிக்கிறத பார்த்து, இப்போ தான் உங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கியா, நல்லா தெரிஞ்சுக்கோ, திருட்டு ஆளுக்காக தான் நீங்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்ல, ஆமாம், உங்கள் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன், கண்டிப்பாக வாங்கியே தீருவேன், இங்கே யாரையும் விடவே மாட்டேன், அதுக்கு தான் இந்த ஊருக்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க, நானும் வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சண்முகம் சொல்லி ஒரே 2 பேரும் வந்து சவால் விட்டுக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது.